நல்லா கேட்டுடுங்க, ஓகேவா? நல்லா கேட்டுடுங்க. சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களும் பிபிக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, கடைசி வரைக்கும் ஒருக்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? இந்த உலகத்தில் சரியா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன்? பெரிய மூட நம்பிக்கை இப்போ என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அங்கே ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல. யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்க? நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது. வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை இன்சுலினோ ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால. இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு? நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. வெந்தயம், ஆவாரம்பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொய்யாயிலும் மாங்காயிலையும் ஃபேமஸ் இப்போ. க்ரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இப்போ எது ஃபேமஸ் தெரியுமா? சிறு குறிஞ்சான் பொடியும் முக்கரட்டை கீரை. அப்படி தானே? இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மட்டும் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், ஆவாரம்பூ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில் சிறுதானியம் எல்லாம் சாப்பிட்டது. கரெக்டு தானே? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, ஃபேட்டி லிவர் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படி தெரியுமா? ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை பிரச்சனை, மூல காரணம், இதை நீங்கள் சரியாகணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். பேலன்ஸ் டயட் படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கடைபிடிக்கலன்னு வைங்களேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இதே மாத்திரை, இதே இன்சுலினும் இன்னும் 50 வருஷம் போட்டாலும் நோய் கண்டிப்பாக முழுமையாக குணமடையாது. அவ்வளவு பவர்ஃபுல் எது? பேலன்ஸ்டு டயட்டுன்னு. யார் சொன்னா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். ஸ்டே டியூன்ட்.